ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்சிபி vs ஜிடி ஃபைனல். ஸோ கண்டிப்பாக வந்து பார்க்கும்போதே தெரிஞ்சுது, நல்லாவே தெரிஞ்சுது. ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் விளாடும்போதே வந்து ஜிடியை வந்து எப்படி விக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிறத ஆர்சிபி நல்லாவே புரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஃபைனல் வந்து எப்படி விறுவிறுப்பாக இருக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லைட்டாக இருந்துச்சு. ஏன்னா இந்த ஓப்பனர்ஸ் வந்து ஆர்ஆர் கூட நின்றனால இந்த டைம் வந்து நின்று விளாடுவாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வழக்கம் போல் வந்து ஜிடி ஓப்பனர்ஸ் விக்கெட் வந்து ஈஸியாக எடுத்துட்டாங்க ஆர்சிபி. அப்போவே தெரிஞ்சிருச்சு ஒன் சைடாக தான் போகுது அப்படிங்கிறத. ஸோ சுவாரஸ்யங்கிறது இந்த ஐபிஎல் ஃபைனலில் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஃபைனல் அப்படின்னாலே விறுவிறுப்பாக இருக்கணும், போத் ஆப்போனன்ட்ஸ் வந்து டஃப் ஃபைட் கொடுக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்போம். ஆனால் ஜிடி ஓப்பனர்ஸ் வந்து வந்தவொடனே எல்லாருமே விக்கெட் இழந்துட்டாங்க. எப்படி விக்கெட் எடுக்கணுங்கிறத கிளியராக தெரிஞ்சு வச்சுருந்தாங்க ஆர்சிபி பவுலர்ஸ். ஸோ கிரெடிட் கோஸ் டு ஆர்சிபி பவுலர்ஸ் தான். அவங்க வந்து தரமான பவுலிங் வீச எல்லாருமே மலமலன்னு விக்கெட் போக, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உருட்டிகிட்டு இருந்தாங்க. ஜாஸ் பட்லர் முதல் வந்து திணறிட்டு இருந்தார். ஒன் சைடு பார்த்திங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் தான், அவர் தான் வந்து நின்று விளாண்டுருக்காரு. ஆஃப் செஞ்சுரி அடித்தார். அவரோட கேட்சை வந்து மிஸ் பண்ணாங்க. மிஸ் பண்ணலன்னு சொல்ல முடியாது, எடுத்தாங்க. ஆனால் வந்து கிரவுண்ட் அவுட் பண்ணாங்க. அதனால வந்து அவர் நின்னார். இல்லைனா இந்த ஸ்கோர் கூட வந்திருக்காது. ஜிடி ஏன் இந்த இவ்வளோ ரன் அடிக்கலை அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி பேசல, ஃபைனல் ஏன் இவ்வளோ டஃப்பாக இல்லை அப்படிங்கிறது தான் ஃபீலிங்கே. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐபிஎல் 2026 வந்து இப்படி தான் போச்சோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ப்ளே ஆஃப்ஸுமே அந்தளவுக்கு விறுவிறுப்பாக இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதை நீங்கள் ஃபீல் பண்ணிங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். விறுவிறுப்பு கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இதனால தான் ஃபேன்ஸ் வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆர்சிபி, சிஎஸ்கே, எம்ஐ இவங்க 3 பேருமே வந்து ஃபைனலில் இருக்கும்போது வேறு லெவலில் சம்பவமாக இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நல்லாவே புரியுது. ஸோ அந்த ஃபைனல் சுவாரஸ்யத்தை வந்து மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ இதில் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. ஜிடி வந்து பேட்டிங்கில் சொதப்பினாலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான். ஆர்சிபி வந்து களத்தில் இறங்கும்போது தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து சேஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது. அப்படி ஒரு பக்கம் ஸ்லைட்டாக வந்து சேஸ் பண்ண மாட்டாங்களோ அப்படிங்கிற தோன்றது கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது பழைய ஆர்சிபி டீம் கிடையாது. சூப்பராக வந்து ஃபங்க்ஷனல் பண்ணி எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி பக்காவாக பிளான் பண்ணி தான் வந்திருந்தாங்க. ஸோ இது வந்து டிஃபெண்டிங் பண்ணுறதுக்கு நாங்கள் வரல, அட்டாக் பண்ண தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறத அவங்க ஃபஸ்ட் கேம்லேருந்தே சொன்னாங்க. அதை தான் வந்து ப்ரூவ் பண்ணிட்டும் இருந்தாங்க. பக்காவான ஒரு அட்டாக்கிங் கேம் தான் விளாண்டாங்க. ஒரு சைடு வந்து கோலி அவர்கள் நின்று விளாண்டுட்டு இருந்தாலும், மறுபக்கம் வந்து வந்தவங்க போனவங்கன்னு இருந்தாலுமே அவங்க வந்து சூப்பரான ஒரு ரன் ஸ்கோர்ஸை வந்து எடுத்துகிட்டு தான் போனாங்க அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமே இல்லை. ஏன்னா வெங்கடேஷ் ஐயரோட ஸ்ட்ரைக் ரேட்டாக இருக்கட்டும், ரஜத் படிதரோட ஸ்ட்ரைக் ரேட்டாக இருக்கட்டும், இல்லை டிம் டேவிடோட ஸ்ட்ரைக் ரேட்டாக இருக்கட்டும், குர்னால் பாண்டியா மட்டும் தான் வந்தோன்னே அவரோட விக்கெட் இழந்துட்டு போனார். மித்த எல்லாருமே வந்து தரமான சப்போர்ட்டை கொடுத்து தான் போனாங்க. இன்னொரு பக்கம் கோலி கேட்கவே வேணாம், சேஸ் மாஸ்டர் அவர் வந்து எப்படி விளாடுவார்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ சேஸை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போவார் அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ அதனால் வந்து அவர் ஈஸியாக 70+ ஸ்கோர் அடித்து அழகாக கொண்டு போயிட்டார். அவர் விக்கெட்டுமே வந்து போச்சுன்னு தான் நினச்சோம். அப்போ கொஞ்சம் டிஸ்டன் ரன்ஸ் இருக்குமோ அப்படிங்கிற எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இருந்தாலுமே வந்து ஆல்மோஸ்ட் ஆர்சிபி ஜெயிக்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. இருந்தாலுமே அந்த கேட்ச் வந்து இல்லை, எடுக்கல அப்படிங்கிறத அவரே சொன்னார். ஸோ சுமன் கில்லுமே வந்து ஃபீல் பண்ணார். அதை எப்படி பிடிச்சாங்க அப்படிங்கிறதும் கிரவுண்ட் அவுட் பண்ணி தான் பிடிச்சாங்க. ஸோ அதனால் வந்து நாட் அவுட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் ஐபிஎல் 2026 சாம்பியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி தான். தரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்துலேருந்தே தரமான சம்பவம். 18 பாயிண்ட்ஸ் எடுத்து முதல் இடத்த பிடிச்சாங்க. முதல் இடத்தை பிடித்தது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஈஸியாக ஃபைனலுக்குள்ளே போனாங்க. ஃபைனலுக்குள்ளே போனது மட்டும் இல்லாமல் அவங்க 4 days வந்து ஃபுல்லாகவே வந்து பக்கா ப்ராக்டிஸ் பண்ணி அழகாக வந்து இந்த மேட்ச்சை வந்து முடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒருவேளை ஜிடிக்கு வந்து அந்த ரெஸ்ட் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. இருந்தாலுமே மேட்ச் இஸ் அ மேட்ச், ஸ்போர்ட்ஸ் இஸ் அ ஸ்போர்ட். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இதை வந்து வாய்ப்பை பயன்படுத்தி என்ன அளவுக்கு டஃப் கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் மக்கள் மத்தியில் இருந்திருக்கும். அதனால் இந்த மீம் டெம்ப்ளேட் வந்து பயங்கரமாக வந்து ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியுது. ஏன் அப்படி பார்த்திங்க அப்படின்னா இப்படி விளாண்டதுக்கு பேசாமல் அந்த சின்ன பையனே வந்து விளாண்டுருந்தா கூட வேறு லெவலில் டஃப்பாக இருந்திருக்குமோ, மேட்ச் வந்து ஃபைனல் வந்து சுறுசுறுப்பாக வேறு லெவலில் விறுவிறுப்பாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஆர்சிபி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து பக்காவான ஒரு கேம் பிளானோட வந்து இறங்குனாங்க. கப்பை அடித்து தூக்கியிருக்காங்க, தட்டி தூக்கியிருக்காங்க. வேறு லெவலில் கன்சிக்யூட்டிவாக வந்து 2 ஐபிஎல்லுமே தட்டி தூக்கியிருக்காங்க. ஸோ இதை வந்து சிஎஸ்கே ஒரு தடவை பண்ணியிருக்கு, எம்ஐ ஒரு தடவை பண்ணியிருக்கு, 3வது தடவை ஆர்சிபி பண்ணியிருக்கு. ஸோ இந்த வந்து சூப்பரான ஃப்ரான்ச்சைஸ் வந்து இதை சம்பவம் பண்ணும்போது சூப்பராக தான் இருக்குது. வேறு லெவலில் இருக்குது அது பார்க்கறதுக்கே. ஃபைனல் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபிக்கு சொந்தமானது. ஸோ ஆர்சிபி வந்து கப்பை லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐபிஎல் 2026 சாம்பியன்ஸ் ஆர்சிபி தான். முழு டீம் எஃபர்ட் போட்டு சரியான சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மட்டை பந்து இன்சைட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.